நீங்கள் ரெஸ்யூமே பில்ட் பண்ணுறீங்களா? நான் சொல்கிற 5 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவான ரெஸ்யூமே வந்து ஃபில் பண்ண முடியும். நீங்கள் எஃபெக்டிவான ரெஸ்யூமே வந்து பில்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு பேஜில் நீ முடிக்க பாருங்கள். ரெஸ்யூமே வந்து ஒரு பேஜில் முடிக்கும் போது கன்சைஸாக இருக்கும். கன்சைஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்டர்வியூவர் வந்து குயிக்காக கிளான்ஸ் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ, கரியர் சம்மரி, ஃபுல் லெட்டர்ஸ், ஹாபி, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது நீங்கள் 3 பேஜ் 4 பேஜ் வந்து ரெஸ்யூமே போகும். அதனால அந்த ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. நான் ஏன் கரியர் சம்மரி இன்க்ளூட் பண்ண சொல்கிறேன்னா, நான் ஒரு அட்வொகேட் பர்சன், நான் வந்து ஒரு கிரியேட்டிவான பர்சன், நான் வந்து ஒரு டீம் லீடர், நான் வந்து ஒரு டீம் பிளேயர். இந்த மாதிரி ஒரு கீவேர்டு இருந்தாலே தெரியும் நீங்கள் வந்து ஒரு வெப் சோர்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அதனால இக்னோர் பண்ண சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த ரோலோட டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ரோல் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுது அது டிமாண்ட் பண்ணுற ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. இந்த ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எல்லா கண்டென்ட்டும் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேசுறதுக்கு வந்து இன்டர்வியூவில் பேசுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் இல்லாமல் போயிடும். அதனால நீங்கள் வந்து ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லுங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதில் வந்து டைட்டில் ஆஃப் நீங்கள் வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டைட்டில், அண்டு அது கீழே வந்து என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டெக்னிக்கல் சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் சொசைட்டி இம்பேக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க. இது 3 பாயிண்ட்டும் வந்து இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்பர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 300 மில்லி செகண்ட்ஸ் டைம் வந்து லோடிங் டைம் வந்து குறைச்சிக்கிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். லிஸ்ட் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்சைஸ் ஃபார்ம்டாக எழுதணும், ஷார்ட்டாக எழுதணும். அப்போ எழுதும்போது தான் நீங்கள் வந்து எஃபெக்டிவான ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ண முடியும். ஃபோர்த் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். லிங்க்டின் ப்ரொஃபைல், கிட்டப் ப்ரொஃபைல், லீட் கோட் ப்ரொஃபைல், ப்ராஜெக்ட்ஸ் இல்லை வந்து லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது அவங்க ஹெச்ஆரோ இல்லை வந்து இன்டர்வியூரோ அவங்க வந்து ரீடாக்ட் ஆவாங்க அந்த வெப்சைட்டுக்கு. இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா பாருங்க. ஒர்க் ஆகிற வெப்சைட்டை வந்து லிங்க் பண்ணுங்கள், அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணும்போது இல்லை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன இருக்கா பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த 40 எரர் 404 எரர் வந்து இருக்கா பாருங்கள். இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கிராமர் செக், ஸ்பெல் செக் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் செக். இந்த 3மே வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நான் லிஸ்ட் பண்ண 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவான ரெஸ்யூமே வந்து பில்ட் பண்ண முடியும்.